அதுல அவர் மதம் சார்ந்தும் வேற பேசுனது இன்னமும் ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பி விடுது. சைவம் வைணவம் அப்படிங்கிறது எதற்கு ஒப்பிட்டு பேசுவது அப்படின்னு இருக்கு இல்லையா? கொள்கை முரண்கள் இருக்கலாம், ஆனா எதற்காக இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கணும். அதாவது உண்மையான தலைவருங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை இருந்தாலும் பிறர் மனதை துன்பப்படுத்தாம இருக்கணுங்க. அதுதான் தலைமை பண்பு. நீங்க துன்பப்படுத்த, அதாவது சைவம் வைணவம்ங்கிறது இந்து மதத்துக்கு கீழே வருது. அப்ப அவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும், எப்படியாவது அவங்கள துன்புறுத்தணும், அவங்கள மனசு கஷ்டப்பட வைக்கணும், அவங்கள காயப்படுத்தணும். இதே குறிக்கோளோட தான் திமுக உள்ளவங்க இருக்காங்க. இவர்களுடைய முழு செயல்களுமே ஒரு தரப்பினர், அதுவும் இந்து மக்களை பார்த்தால் அவர்களுக்கு என்ன தோணும்னே தெரியாது. ஏன்னா அவங்க எதிர்க்கிறதும் இல்லைல்ல. இன்னைக்கு வேறு மதத்தை பற்றி பேசியிருந்தால் இந்நேரம் பொன்முடி அவர்களோட வீட்டை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் நின்று இருக்கும், ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. எப்படி எங்கள் மதத்தை பற்றி இவ்வளோ இழிவாக பேசணுன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்து மதத்தை பற்றி பேசும்போது இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ எங்கன்னா எதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. திமுக பெண்களை பற்றி பேசலாம், இவங்க சைவம் வைணவத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா இவர்கள்டேருந்து எந்த ரியாக்ஷனும் வராது, பதில் வினை வராதுன்னு நினைச்சுக்கிட்டு செயல்படுறாரு. இனிமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பாக நீங்க இன்னைக்கு அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய இடம் கோயில் தானே. அந்த இடத்துல போயிட்டு நீங்க திருநீர் பூசுறத போயிட்டு நாமம் போடுறத போய் விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா வரக்கூடிய தேர்தலுக்கு இந்த ஒரு பேச்சு போதும். இந்த ஒரு பேச்சு என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், என்னதான் இவங்க பதவியிலேருந்து நீக்கம் செய்தாலும் அதெல்லாம் பத்தாதுங்க. அதெல்லாம் பத்தாது. இவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும்.